ரமணா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், இப்போ டேரக்டர் வந்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் ஆகுது, ஏன்னா நியூஸ்ல இருக்கும், அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும். அப்போ ஒரு பையன் வந்தா, ஒரு டிவி ஷூட்டில் வந்து இறங்கினாப்ல. நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன். எரிச்சல் ஆச்சு, இன்னும் நேரம் டேரக்டரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், தம்பி டேரக்டர் வருவாரா மாட்டாரா? ஏதோ அங்கே இருக்கிற ஒருத்தர் அப்படி டிவி ஷூட்டில் வந்து இறங்குறாங்க. சாரி சார், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாரு. அந்த டிவி ஷூட்டில் வந்து இறங்கின டேரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஆமா, சூப்பர் டூப்பர் ஹிட். ரொம்ப சிம்பிளா ஒரு டிவி சிட்டில வந்து நான் மிரண்டுட்டேன். சாரி சார், எனக்கு இது நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் சார். இல்ல சார், நீங்க வந்த உடனே நான் வந்துடலாம்னு நினைச்சேன், வர்றதுக்குள்ள ஒரு வேலையை போச்சுன்னு சாரி சார்ங்கிற இன்டர்வியூ எடுக்கல. பிரம்மி படங்கள் எனக்கு இவர் என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு. அன்னைக்கு என்ன வேவ்லென்த்ல நாங்க பழக ஆரம்பிச்சோமோ, அடிக்கடிலாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெருசா கிடைக்காட்டியும் கூட எங்கேயாவது ஃபிளைட்ல ஏர்போர்ட்லயோ இல்ல திடீர்னு எங்கேயோ சந்திப்போம். திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு வாழ்த்துவாரு, இல்லாட்டி மெசேஜ் அனுப்புவாரு. பட் ஏன்னா நம்ம மேல அந்த பிரியத்தோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். நான் அன்னைக்கு பார்த்த முருகதாசா அப்படி இன்னைக்கும் பார்க்கிறேன். நீயா நானால இந்த பக்கம் எஜுகேஷன் வேணும்னு ஒரு குரூப், இந்த பக்கம் எஜுகேஷன் வேணான்னு ஒரு குரூப். அந்த எஜுகேஷன் அவசியம் இல்லைன்ற குரூப்பை போட்டு பண்ணி எடுத்துட்டாரு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேரோட ஆயுதம் வந்து இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டு பின்னாடி இருக்கிறவங்களோட பேசிக் வந்து ஒரு பலமே அந்த கல்வி தான். அதையே வேணான்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே கல்வி இல்லாம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமா தப்பாயிடுமோ அப்படின்னு நம்ம பயந்த டைம்ல அவரோட காணொலி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உண்டாக்குச்சு. இமிடியேட்டா அது பெரிய அளவுல வைரலாகவும் உண்டாகுது. அதே மாதிரி அவரை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பழைய ரொம்ப ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்பேன். ஜென்ரலா நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நேர்காணல் நம்ம பார்ப்போம். அந்த நேர்காணலுக்கு அப்புறம் அவரோட பேசும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு குயிக்கா இப்படி சொல்லிட்டு இப்படி போகும்போது ஒன்னு சொன்னாரு. அது பெரிய எனக்கு ஒரு தாக்கத்தை உண்டாகு. அது என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பத்தி தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன ஒரு அழகான உளவியலான ஒரு சிந்தனை பாருங்க ரஜினி சாருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்ன சார் அப்படின்னா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தான் எப்படி இருப்பாமே அப்படியே போயிட்டு தான் வந்து ஒரு தலைக்கு எதுவும் பெருசா ஒரு அலங்காரமோ ஒரு மேக்கப்போ அப்படியே இல்லாம தலையில் அந்த முடியில்லாத முகத்தோட எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஐயோ ரஜினி சார் இப்படி இருக்காரு, எப்படி இருந்தாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா சடனா மேக்கப் போட்டு ஒரு விக் வச்சுக்கிட்டு அப்படி வந்து நின்னா பட்டுன்னு ஒரு 30 வயசு ஆள் மாதிரி வந்து நிப்பாரு. தனக்கு தானே ஒரு கம்பாரிசன் வச்சாரு பாருங்க. தான் அழகுன்னு அப்படின்றதுக்கு ஒரு 6 மாசம் மேக்கப் இல்லாம போகும்போது சடனா மேக்கப் பண்ணி வரும்போது இந்த ரஜினிக்கு அந்த ரஜினி சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் கொடுத்தாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நுட்பமா அவர் நோட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதையும் நான் உணர்ந்தேன். ரமணா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், இப்போ டேரக்டர் வந்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் ஆகுது, ஏன்னா நியூஸ்ல இருக்கும், அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும். அப்போ ஒரு பையன் வந்தா, ஒரு டிவி ஷூட்டில் வந்து இறங்கினாப்ல. நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன். எரிச்சல் ஆச்சு, இன்னும் நேரம் டேரக்டரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், தம்பி டேரக்டர் வருவாரா மாட்டாரா? ஏதோ அங்க இருக்கிற ஒருத்தர் அப்படி டிவி ஷூட்டில் வந்து இறங்குறாங்க. சாரி சார், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாரு. அந்த டிவி ஷூட்டில் வந்து இறங்கின டேரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஆமா,